தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் 50வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை ஓடைப்பட்டியில 550 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் செயலர் புசி ஆனந்த், மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லணை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு காசோலை, ஊர் பொதுமக்களுக்கு தையல் இயந்திரம், சேலை உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கியிருக்காங்க. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், மாநாட்டிற்கு இடம் தேர்வு செய்யும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தளபதி பிறந்த நாளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. நான் முக்கிய பொறுப்பில் இருந்தாலுமே எங்களுடைய முகவரி தளபதி தான். அரசியல் தொடர்பான கருத்துக்களை அவர்தான் தெரிவிப்பார். தளபதியின் ஆலோசனை இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு செய்யவும் மாட்டோம் சொல்லி தளபதி மிக விரைவில் மக்களை நேரடியாக சந்திக்க இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இதனிடையே கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களை தொகுதி வாரியாக அழைத்து நடிகர் விஜய் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வருகிறாராம். அதன்படி வருகின்ற 28ஆம் தேதியும் அடுத்த மாதம் 3ஆம் தேதியும் அப்படின்னு சொல்லி 2 கட்டங்களாக இந்த விழா நடைபெற இருக்கிறதாம். இதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் காட்டு தீயா இந்த நியூஸ் பரவிட்டு இருக்கு. தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு இவர் புதுசாக இருந்தாலுமே மக்களுக்கு இவர் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அடிப்படை அரசியல் தெரியாமல் நம்ம அரசியல் நடத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் எல்லாம் விமர்சிச்சிருந்தாலுமே இவர் முழு நோக்கமாக சினிமா விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் தலைவர்களும் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணுங்க. அந்த அளவுக்கு தளபதி விஜய் நுணுக்கமாக ஒரு ஃபோர்காஸ்டிங்காக ஒரு எப்படி சொல்கிறது முற்போக்கு சிந்தனையாளனா நான் அரசியலை ஜெயிச்சு காட்டுவேன், ஆனால் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது சினிமாவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னு மொத்த சினிமா வாழ்க்கையும் கிட்டத்தட்ட 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த தளபதி விஜய் விட்டுட்டு வந்திருக்காருன்னா அது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா சொல்லி எல்லா நடிகர்களுமே பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நம்ம சீமான் அண்ணனிடம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் போயிட்டு ஏதோ கலந்துரையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை தாண்டி இப்போ வர சிஎம் எலெக்ஷன்லையும் தளபதி விஜயும் சீமானும் கூட்டணி வச்சுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பேச்சு துணுக்காக போயிட்டுருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்ட போய் தளபதி விஜய் பேசினாராமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பேசலை, ஆனால் நாங்கள் ஒன்று சேருவோமா இல்லையா அப்படின்றத தளபதியே அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டார். அப்போ யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது உண்மையிலே தளபதி விஜய் சீமான் கிட்ட பேசியிருக்காரு. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றிணைந்து தமிழக வெற்றி கழகத்தை நடத்த போகிறாங்களா, இல்லை இதில் 2 பேரில் யார் சிஎம் ஆக போகிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாமே போயிட்டுருக்கு. ஒருவேளை சர்க்கார் படத்தில் வர மாதிரி எல்லாருக்குமே அதாவது அந்தந்த துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்து தளபதி விஜய் ஒரு கிங் மேக்கர் ஆகிடுவாரா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் ஒருவேளை 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா திராவிட கட்சியும் கிடையாது, எந்த கட்சியுமே இங்கே இருக்க முடியாதுன்றது மிக முக்கியமாக நமக்கு தெரியுது. தளபதி விஜயோட இந்த கூட்டணி பேரவை நடக்க போகிற அவரோட பிறந்தநாள் நடக்க போகுது. அது மட்டும் நடந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவாரா, இல்லை தளபதி விஜய் தாண்டி சீமானும் இவனும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.